வந்துட்டு எரேமியா 33:3 சொல்லி பிரேயர் பண்ணாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று சொல்லி மண்டே தான் அந்த ப்ரேயர் நான் அட்டன் பண்ணேன். வெனஸ்டே போகும்போது எனக்கு வார்ட் மேனேஜர் எனக்கு தனியா கூப்பிட்டு பேசணும்னாங்க. அப்போ நான் கூட சரி நான் என்னவா இருக்குமோ, ஏதாவது ஜாப்ல எதுவும் மிஸ்டேக் இருக்க சொல்றாங்களோ கூப்பிடுறாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா வார்ட் மேனேஜர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு இங்க போஸ்ட் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு, பி பேஷண்ட், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அப்படின்னாங்க. எனக்கு அதுவே கடவுள் சொன்ன வார்த்தையா இருந்தது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சரி அப்படின்ட்டு. அது இல்லாம இன்னொரு இது என்னன்னா, நான் இங்கே ஈஸ்ட் லண்டன்ல இருக்கேன் நான் இப்போ. லோக்கல்லே நிறைய அப்ளை பண்ணியிருந்தேன் நானு. அந்த அப்ளை பண்ண அது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகல. அப்ளை பண்ணது எல்லாமே எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அது எல்லாமே அன்சக்சஸ்ஃபுல் வந்தது. யூ ஆர் நாட் செலக்டட் ஃபார் திஸ் போஸ்ட் அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயில் எல்லாமே வந்தது. இது இல்லாம இப்ப இன்னொரு அவுட்டர் சைட்ல கொஞ்சம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃபேமிலி அவுட்டர் கண்ட்ரி சைடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. அதனால அப்ளை பண்ணா அந்த ஒரு ஜாபுக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன். எனக்கு இப்போ என்னன்னா என்னோட சாய்ஸ் இருக்கக்கூடாது, இதுல கடவுளோட சாய்ஸ் இருக்கணும். இட் ஷுட் பி த வில் ஆஃப் காட். அப்படி இருக்கணும். அதுதான் இப்ப என்னோட ப்ரேயரு. ஸோ அதுக்காக எனக்கு தொடர்ந்து உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தேவைப்படுது. அதுக்காக நான் இப்போ விண்ணப்பம் வச்சுக்கிறேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு இறை வார்த்தை வழியாக உங்களுக்கு அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கி விட்டார். சரியா? நீங்க நினைக்கிறது போல நீங்க ஜீசஸ்ட நீங்க ஜெபிக்கிறீங்க, என்னோட சாய்ஸஸை விட கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னது போல அதையே நீங்க மனசுல வச்சு இறை வார்த்தையை அறிக்கை பண்ணி, பிரதர் கொடுத்த அந்த இறை வார்த்தை அறிக்கை பண்ணி தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வல்லமையால மகிமையால எல்லாம் நீங்க நினைச்சது போல நடக்கும். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை கூப்பிட்டு பேசினார். அந்த ஒரு அறிகுறியே உங்களுக்கு ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் மாற்றி தரப்போகிறார், தந்து விட்டார் அப்படின்னு விசுவசிங்க, நம்புங்க, நடக்கும் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க, இறை வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. ஓகே பிரதர், ஓகே பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? சிஸ்டர் வைசாலி. பிரைஸ் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாப்பாங்க ஆபரேஷன் சளி பிடிக்காம பாத்துக்க சொன்னாங்க. எனக்கு சளி மூக்காலே ஒழுகிட்டே இருந்ததா, நான் அறிக்கை இட்டேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமடைந்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேனா, அது சரியாயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. அப்ப திரும்பி இன்னைக்கு ரொம்ப தலைவலியா இருந்து எழுந்துதான் உள்ள, கீழே குனிஞ்சா கூட தலைவலி, வாந்தி வந்தது 2 வாட்டி. நான் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு போய் படுத்துட்டேன் பெட்ல. படுத்துட்டு அந்த அறிக்கை இட்டுட்டே இருந்தேன், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்ததுக்கு நன்றி, இந்த சாத்தானே இந்த தீய சக்தியே இந்த தலைவலி விட்டு விலகிடு, நான் இயேசுவின் கல்வி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறமா எனக்கு சரியாயிடுச்சுங்க. இப்ப நல்லா நார்மலாகி நான் கலகலன்னு நல்லா ஆயிடுச்சு. எனக்கு சாந்தத்துக்குள்ளே நல்லா ஆயிடுச்சு. 3 மணிக்கெல்லாம் நான் இறக்கத்தின் ஆண்டவர் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 2 மணிக்கெல்லாம் இருந்தது. காலையில 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருந்தது. ரொம்ப முடியவே இல்லை. அதுலயே சாப்பாடு செஞ்சுட்டு தலைவலி ரொம்ப, கீழே குனிஞ்சாலுமே அந்த அளவுக்கு வலி. அப்படியே வளர்ந்துட்டு படுத்துட்டேன். எனக்கு ஏன் இந்த சாத்தானே இப்படி பண்றீங்க, என்னை விட்டு விலைக்கு போங்க, கழிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது இப்ப சரியா இப்ப நல்லா நார்மலா நான் நல்லா எனக்கு வந்ததே தெரியாத அளவுக்கு இப்ப நல்லபடியா இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு இயேசுக்கே புகழ் மாதிரியே வாழ்ந்தேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சாத்தானே வெளியே போ அப்படின்னு சொன்னோடனே அந்த தலைவலி சகோதரியை விட்டு போயிடுச்சு, முற்றிலுமாக குணம் கொடுத்திருக்க. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவார்த்தை அறிக்கை பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஏசப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கிருபாசினி.
Praise the Lord, brother. பிரைஸ் சிஸ்டர். Brother, எங்க வீட்ல கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று, அப்போ விசிட்டர்ஸ் வந்தனால நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத பெட்டில் படுத்து நேற்று நைட் வந்து சரியான முதுகு வலி. என்ன மாதிரின்னா எழும்பி உட்கார்ந்து அழுவோமா, யாரை கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு முதுகு வலி. சுளுக்கா மசில்ஸ் எதுவும் ஆச்சா அது எனக்கு தெரியாது. பட் எழும்பி உட்கார்ந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணினேன். இயேசுவின் தழும்புகளால் எனது முதுகு வலி குணமடைந்ததுக்கு நன்றின்னு கன்ஃபெஷன் பண்ணிட்டு அதை அப்படி சொல்லிக்கிட்டே நான் எப்படி தூங்குனேன்னு தெரியல. இன்னைக்கு சாட்சி சொல்லணும்னு நினைச்சிட்டே தான் நான் அதை கன்ஃபெஷன் பண்ணிட்டு தூங்குனேன். காலையில எழும்புனேன் பிரதர், அது எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு காட், கடவுளுக்கு நன்றி குணமடைஞ்சதுக்கு. அவ்வளவுதான் சிஸ்டர். ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைய நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு தடவை அறிக்கையிட்டாலே போதும். அந்த வலி வேதனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம விட்டு ஓடியே போயிடும். அததான் நீங்க செஞ்சிருக்கீங்க. நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டு அந்த இறைவார்த்தை சொல்லி அறிக்கையிடும் பொழுது உங்களுக்கு முற்றிலுமாக குணம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர், தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பிரைஸ் தி லார்ட். வேற யாரும் சாட்சி இல்லைன்னா நம்ம வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு போகலாம். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லலாம். இப்ப உங்களுக்காக இங்க இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கப்படும். இன்னும் வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ அவங்க கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா ஜெபிக்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். யூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆக்சுவலா நான் முன்னாடியே இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன், ஒரு 2 months பிஃபோரே வச்சிருந்தேன். பையன் March 7th வந்து ஒரு பேப்பர் அப்பியர் ஆகுறான். நீங்க வார்த்தையெல்லாம் கொடுத்துருந்தீங்க, அதை அவனும் அறிக்கையிடுறான், நானும் நம்பிக்கையோட அறிக்கையிட்டு இருக்கேன். இப்ப நெருங்கி வந்திருக்கு, வர்ற ஃப்ரைடே அவன் எக்ஸாம் எழுத போறான். அதனால இன்னைக்கு ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. என்ன எக்ஸாம் சிஸ்டர்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு சிஏக்குள்ள ஒரு பேப்பர். சரி 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 சரி. ஓகே ஓகே, ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். நம்ம வேற யாராவது? அமுத ஜெயசீலி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிள்ளை +2 படிக்கிற பிள்ளை எக்ஸாம் நாளை மறுநாள்ல இருந்து எழுத போறாங்க. திங்கட்கிழமையில இருந்து 3ஆம் தேதியில இருந்து. காமனது இருந்தாலும் நேற்று கொஞ்சம் ஒரு சில ஸ்கூல்ல சில ப்ராப்ளம்ஸ், அந்த இதுல வந்து ஒரு 4-5 பசங்களோட கொஞ்சம் அந்த மாதிரி இதுல அவனும் அது இன்க்ளூட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதா இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி தீவினைகளுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளேயும் இது பண்ணாதபடி என் பையன் மட்டும் இல்ல எல்லா குழந்தைகளுமே அந்த இறுதி நேரங்கள்லையும் கடவுளுடைய அந்த ஒரு பராமரிப்புக்குள்ள அந்த பிள்ளைகள் பாதுகாப்போட இருக்கவும், அந்த பிள்ளைகள் தன்னுடைய படிப்புல கவனத்தை செலுத்தி தேர்வுல நல்ல முறையில் எழுதுறதுக்காக ஜெபிக்கணும் பிரதர். ஓகே, உங்க பையன் பேர் என்ன சார்? ஜோயல் நிக்சன். ஜோயல் நிக்சன். சிஸ்டர் பியூலா சிஸ்டர், உங்க பையன் பேரு? நவீன் ஆண்டனி ராஜ். நவீன் ஆண்டனி. வேற யாராவது? சிஸ்டர் சுபி. பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த யூரின்ல வந்து புரோட்டீன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். மண்டே வந்து எனக்கு திரும்ப 1 month கழிச்சு மெடிசன் தந்திருக்காங்க. 1 month கழிச்சு கூப்பிட்டுருக்காங்க. திங்கள் மண்டே ஹாஸ்பிட்டல் போனோம். எனக்கு அது வந்து முழுசா எனக்கு கிளியர் ஆகணும். டெஸ்ட்ல வந்து எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். சரி சரி. நீங்க இப்ப எவ்வளவு நாளா இங்க ப்ரேயருக்கு வரீங்க சிஸ்டர்? ப்ரேயருக்கு 2 மாசத்துல வரோம்.
பிரியா சிஸ்டர், இந்த சுபி அவங்களுடைய அந்த இதுக்காக ஜெபிக்கிறீங்களா சிஸ்டர்? யூரின்ல புரோட்டீன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஆமா ஆ. ஆமா. சிஸ்டர், நீங்க இறைவார்த்தை ஏதாவது சொல்றீங்களா? கலாத்தியர் 3:13-14 சொல்லிட்டு இருக்கேன். அத ஒரு 3 முறை சொல்லுங்க சிஸ்டர். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு எனக்காக கிறிஸ்து சாபத்திற்குள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசை இயேசு கிறிஸ்து வழியா எனக்கு கிடைக்க செய்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியை நம்பிக்கையின் வழியா பெற்றுக்கொள்ள செய்ததற்காகவும் இயேசுவின் தழும்புகளால் என்னை தொட்டு குணப்படுத்துவதற்காகவும் நன்றி அப்படின்னு சொல்றேன். ஓகே, இயேசுவின் தழும்புகளினால் முழுவதுமாக நீங்க குணமடைஞ்சு விட்டீங்க, நீங்க நம்புறீங்க இல்லையா? ஆமா ஆமா அதுதான் சிஸ்டர். உங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கட்டாயமா நிறைவேறும். ஓகே, அது நிறைவேறி ஆயிருச்சுன்னு சொல்லி நீங்க நன்றி சொல்லுங்க. நான் அதை உங்களோட இதை நான் பிரேக் பண்ணி நான் ப்ரே பண்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட யூரின்ல புரோட்டீன் வந்து கூட புரோட்டீன் போகுது. லீக் ஆகுது. ஆமா, லீக் ஆயிட்டு மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் நான் அதுக்காக வேண்டு. ஃபர்ஸ்ட் வந்து 2 வாரம் கழிச்சு கூப்பிட்டுருந்தாங்க. 2 வாரம் கழிச்சு திரும்ப போன பிறகு இந்த இறைவார்த்தை தான் அறிக்கையிட்டுட்டே இருக்கேன். அப்புறம் வந்து 1 மந்த் கழிச்சு கூப்பிட்டாங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல இருந்து கடவுளா இந்த இறைவார்த்தை Yes. அறிக்கையிட்டனால ஆமா. அந்த டெஸ்ட் எதுவுமே எடுக்கல. அதுலயே மீண்டு வந்துட்டேன். திரும்ப 1 மந்த் கழிச்சு கூப்பிட்டுருக்காங்க. அது மண்டே நான் போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. கம்ப்ளீட்டா நீங்க இப்ப ஆண்டவரின் தழும்புகளினால் முழுவதுமாக நீங்க குணம் பெற்று விட்டீங்கன்னு நம்புறீங்க. அந்த நம்பிக்கையில நான் இப்ப உங்களுக்கு ப்ரே பண்றேன். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அப்பா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அன்பு தகப்பனே. அப்பா, இதோ நீங்க இந்த மகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்க என்னை அழைத்த இந்த அழைப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளை உமது அன்பு கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்க இங்க இருக்கிற அனைவரும் ஒரே ஒத்த மனதுள்ளவர்களாக ஆண்டவரே இதோ உமது திரும்பும் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மகள் சுபியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகளுக்கு உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரே, உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உமது வார்த்தையினால் உருவாக்கிய இந்த மகள், உமது படைப்பாக இருக்கிற இந்த மகள் ஆண்டவரே, முழுவதுமாக நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இதோ மகளுக்குள்ள இருக்கிற இந்த யூரின் இன்ஃபெக்ஷனை இதோ இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. விட்டு போசாத்தானே. ஹalleluya, ஹalleluya. அப்பா, இந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு காரணமாக இருக்கிற எல்லா காரணங்களும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர், இந்த நேரத்துல ஆண்டவரை நீங்க அத்தி மரத்துக்கு வைத்த அதே சாபத்தை இந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு வைக்கிறேன் ஆண்டவரே. பட்டு போசாத்தானே. இதோ வேர்கால்களோடு ஹalleluya, ஹalleluya, அந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு காரணமா இருக்கிற எல்லாம் ஆண்டவரே அப்பா, வேர்கால்களோடு அப்பா இதோ கருகி போனதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே,